Hi students, welcome to our chemistry channel. Today we will continue periodic classification of elements unit 3. In previous class discussed about effective nuclear charge and shielding effect. What is shielding effect? அதாவது சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ் இன் வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கு இன்னர் செல் அப்படிங்கிறது ஒரு சீல்டாக ஆக்ட் பண்ணுது. அப்போ சீல்டாக ஆக்ட் பண்ணும்போது நமக்கு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் ஒன் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். அப்போ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னா எந்த அளவுக்கு நியூக்ளியர் சார்ஜ் எஃபெக்டிவாக இருக்குது. அப்போ சீல்டு இன்னர் செல் எல்லாமே சீல்டு பண்ணிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நியூக்ளியர் சார்ஜ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும். அப்போ எந்த அளவுக்கு வந்து நமக்கு எஃபெக்டிவாக இருக்குது, நியூக்ளியர் சார்ஜ் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது, எந்த அளவுக்கு அட்ராக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சம் ரூல்ஸ் பேஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜோட ஃபார்முலா Z இஸ் ஈக்குவல் Z மைனஸ் S. Z அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பர், S அப்படிங்கிறது சீல்டிங் கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம், சீல்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த எஸ் எந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அட்டாமிக் நம்பர்லேருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எந்த அளவுக்கு நியூக்ளியர் சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுக்கு சம் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரூல்ஸ் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லேடர் ரூல்ஸ். ஸ்லேடர் ரூல்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து 3 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. அதில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரூல்ஸ் ஈஸியாக இருக்கும். என்ன சம்மு இதை பேஸ் பண்ணி எந்த எலமெண்ட்டுக்கு நமக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கால்குலேட் பண்ணுங்கன்னு கொடுத்தாலுமே இந்த ரூல்ஸ் வந்து நம்ம நல்லா புரிஞ்சு வச்சுருந்தோம் மட்டும்தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும், ஈஸியாக இருக்கும். அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள். ஸ்டெப் 1, ரைட் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஒரு ஆட்டம் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே நமக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ரைட் பண்ண தெரியணும். அப்போ அந்த சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அலுமினியம், அதனுடைய அட்டாமிக் நம்பர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 என்ன, எந்த எலமெண்ட்டுக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்களோ அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ரைட் பண்ணிக்கணும். ஓகே, ரைட் பண்ணிவிட்டு ரீஅரேஞ்ச் பண்ணிக்கணும். எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா NS அண்ட் NP ஆர்பிட்டால் கம்பைன் பண்ணி எழுதணும். NS NP ரெண்டு பேர் ஜாயினிங், ரிமைனிங் எல்லாமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா செப்பரேட்டாக எழுதணும். NS NP அதாவது S ஆர்பிட்டால் P ஆர்பிட்டால் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் நம்ம ரைட் பண்ணும்போது நம்ம கம்பைன் பண்ணிக்கணும். இங்கே வந்து நார்மல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃபா ரூல் பேஸ் பண்ணி இல்லை, இங்கே எழுதுறது வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆஃபா பிரின்சிபலில் நம்ம N+L ரூல் பேஸ் பண்ணி நம்ம ரைட் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த இடத்துல எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஆர்பிட்டால் அதாவது S ஆர்பிட்டால் P ஆர்பிட்டால், இப்போ S ஆர்பிட்டால் P ஆர்பிட்டால் ரெண்டுமே எங்கே வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு செல்லில் 1s மட்டும்தான் இருக்கும், செகண்ட் செல்லில் பார்த்திங்கன்னா 2s 2p இருக்கும். அப்போ அந்த 2s 2pயை நம்ம கம்பைன் பண்ணிக்கணும். எப்படி இந்த இடத்துல சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரி கம்பைன் பண்ணிக்கணும். 3s 3p ரிமைனிங் ஆர்பிட்டாலுமே செப்பரேட்டாக எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆஃபா ரூல்ஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா N+L ரூல் பேஸ் பண்ணி ரைட் பண்ணுவோம். N+L ரூலில் 4sக்கு அடுத்து தான் 3d வரும். ஆனால் இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக இப்போ 3ல் தான் S ஆர்பிட்டால் P ஆர்பிட்டால் D ஆர்பிட்டால் இருக்குது, அதை லைனாக நம்ம எழுதிக்கலாம், ஆர்டராக எழுதிக்கலாம். அதே மாதிரி 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4s 4p 4d 4f. அப்போ இந்த மாதிரி ஆர்டரில் தான் இந்த இடத்துல ஸ்லேடர் ரூலில் நம்ம எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்மளால் ரைட் பண்ணணும். ஆஃபா ரூலில் எப்படி ரைட் பண்ணணுமோ அந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணக்கூடாது இந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி நம்ம ரைட் பண்ணணும். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டில் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ரைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு S ஆர்பிட்டால் P ஆர்பிட்டால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணி இந்த மாதிரி ப்ராக்கெட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் ஆர்பிட்டால் D ஆர்பிட்டால் F ஆர்பிட்டால்லாம் சிங்கிளாக தான் இருக்கணும். ஓகே, இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் பாருங்கள். இப்போ எந்த ஆர்பிட்டாலில் இருக்க எலக்ட்ரானுக்கு நமக்கு நியூக்ளியர் அதாவது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கால்குலேட் பண்ணணுமோ அதை ஃபஸ்ட்டு நம்மளால் என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ 4s ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 4s ஆர்பிட்டாலை நம்மளால் என்ன பண்ணணும், இதுதான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு வந்து என்ன லெட்ரு கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா N, எதாவது டினோட் பண்ணணும் இதை N. ஓகே, செகண்ட் ஸ்டெப் 2 பார்த்துட்ருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது எந்த ஆர்பிட்டாலில் இருக்க எலக்ட்ரானுக்கு நம்ம நியூக்ளியர் சார்ஜ் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கால்குலேட் பண்ணுறோமோ அதை ஐடென்டிஃபை பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரான் ப்ரெசன்ட் இன் ரைட்ஸ், அதாவது இப்போ 4s அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ 4sக்கு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம இதை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த சைடு
இதுக்கு ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் என்னதான் எலக்ட்ரான் இருந்தாலுமே நம்ம எடுத்துக்க தேவையில்லை கால்குலேஷனுக்கு. இதுக்கு பிஃபோராக 4sக்கு பிஃபோராக இருக்கிறத நம்ம எடுத்துக்குவோம். ஆஃப்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ரைட் சைடு இதில் எவ்வளோ எலக்ட்ரான் இருந்தாலும் நம்ம கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை. ஏன்னா 4sன்னு கேட்டாங்க. 4sக்கு ஆஃப்டராக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரைட் சைடு. அதில் இருக்க எலக்ட்ரானை நம்ம கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை. அதுதான் ஸ்டெப் 2ல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸ்டெப் 2ல் என்ன கொடுத்துருக்காங்க, ஐடென்டிஃபை த குரூப் இன் விச் த எலக்ட்ரான் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ப்ரெசன்ட். எந்த எலக்ட்ரான், அதாவது எலக்ட்ரானாவது எந்த குரூப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற ஐடென்டிஃபை பண்ணணும், என்ன குரூப் அப்படிங்கிறது. ஓகே, அதுலேயே பார்த்தீங்கன்னா த எலக்ட்ரான் ப்ரெசன்ட் ரைட் டு திஸ் குரூப் டஸ் நாட் கண்ட்ரிபியூட் டு த சீல்டிங் எஃபெக்ட். அதாவது ரைட் சைடு அந்த 4sன்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டோம், அதில் இருக்கிறத கால்குலேட் பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கு ரைட் சைடில் இருக்கிறத என்ன பண்ணலை அப்படின்றதுனா எதையும் சீல்டு பண்ணலை. அதனால் நம்ம என்ன பண்ண தேவையில்லை, அதை கால்குலேட் பண்ண கால்குலேஷனுக்கு எடுத்துக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா ஈச் ஆஃப் த எலக்ட்ரான் வித்தின் த ஐடென்டிஃபைட் குரூப். அதாவது எந்த குரூப்புன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் 4s அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன சிம்பிள் டினோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n. அது வந்து எந்த அளவுக்கு யூனிட் வந்து சீல்டு பண்ணுது அப்படின்னா 0.35 யூனிட் அளவுக்கு சீல்டு பண்ணுதுன்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் 1sல எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா 0.30 பார்த்துக்கணும். என்னன்னு டினோட் பண்ணிட்டோம்னா நம்ம 0.35ஆல் அதில் இருக்க எலக்ட்ரானால் மல்டிபிள் பண்ணணும். 1sஆக இருந்தால் மட்டும்தான் எக்ஸப்ஷன் 0.30. இதில் இந்த இடத்துல நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1sக்கு ஹீலியம் அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 1sலேயே கம்ப்ளீட் ஆகிடுது. அப்போ இந்த இடத்துல 1sல இருக்க எலக்ட்ரான் எதால் மல்டிபிள் பண்ணி 0.30. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஹீலியம், ஹைட்ரஜன், லித்தியம் இதில் இருக்க எலக்ட்ரான்ஸை நம்ம எடுத்துக்குவோம். இதை மட்டும்தான் 0.30ஆல் நம்மளால் மல்டிபிள் 1sக்கு மட்டும்தான் இது. ஏன் வந்து லித்தியத்துக்கும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி நான் சொல்கிறேன். ஓகே, ஸ்டெப் 3. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ண குரூப் வந்து எஸ்ஆர் பிஆர்பிட்டாலில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுதான் என்னன்னு நம்ம டினோட் பண்ணுறோம். என்னன்னு டினோட் பண்ணிட்டோம். ரிமைனிங் லெஃப்ட் பார்ட் இருக்கும். ரூல்ஸ் பார்த்தோம். இப்போ ஐடென்டிஃபை குரூப் எஸ்ஆர்பிட்டால் இருந்துச்சுன்னா என்னன்னு டினோட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து எவ்வளோ எலக்ட்ரான் இருந்தாலுமே ரைட் சைடில் எடுத்துக்க மாட்டோம்னு பார்த்தோம். அடுத்து இப்போ பிஃபோராக இருக்குது பார்த்தீங்களா, பிஃபோராக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. சரிங்களா, எண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்கும், வேலன்ஸ் செல் n-1 n-2 இருக்குன்னு பார்த்தோம். அப்போ nக்கு இதை தான் ஐடென்டிஃபை பண்ண குரூப் என்னன்னு சொல்லிட்டோம். அடுத்து 4க்கு பிஃபோராக 3, அப்போ அதை n-1ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். அடுத்து பாருங்கள் 3க்கு பிஃபோராக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, இது n-2ன்னு எடுத்துக்கணும். அடுத்து 1 இருக்குது ஃபஸ்ட்டு செல், அது n-3. அப்போ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ n-1ல் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கோ அது 0.85ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அந்த அளவுக்கு சீல்டு பண்ணுதுங்கிறாங்க. ஓகே, அதுலேயே செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். ரிமைனிங் பார்த்தீங்களா n-2 n-3 n-4 எவ்வளோ இருந்தாலுமே 1ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். நியூக்ளியர் சார்ஜ் அதாவது ஒரு யூனிட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீல்டு பண்ணுதுங்கிறாங்க. இதுதான் ரூல்ஸ். இப்போ வந்து எஸ்ஆர்பிட்டால் பிஆர்பிட்டாலில் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரூல்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நம்ம எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கால்குலேட் பண்ணுற எலக்ட்ரான் DR-F-ஆர்பிட்டாலில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு என்ன எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம 1ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐடென்டிஃபை பண்ணுற எலக்ட்ரான் DR-F-ஆர்பிட்டாலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ரைட் சைடில் என்ன இருந்தாலும் அதை நம்ம எடுத்துக்க மாட்டோம். லெஃப்ட் சைடில் எல்லாமே அங்கே என்ன பார்த்தோம், நம்ம SP-ஆர்பிட்டாலில் இருந்தால் மட்டும்தான் 0.85 அப்படின்னு பார்த்தோம். ரிமைனிங் இருக்கிறதுல 1ன்னு பார்த்தோம். ஆனால் DFல எலக்ட்ரான் இருந்து நம்ம எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கால்குலேட் பண்ணோம்னா இதை ஐடென்டிஃபை பண்ணதை என்னன்னு வச்சுட்டு ரிமைனிங் எவ்வளோ இருந்தாலுமே லெஃப்ட் சைடில் எவ்வளோ இருந்தாலுமே n-1 n-2 n-3 எல்லாமே 1ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. SPயில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா n-1க்கு 0.85 ரிமைனிங் 1ன்னு பார்த்தோம். ஆனால் இங்கே n-1 n-2 n-3 எல்லாமே 1ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். இதுதான் கான்செப்ட். இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸ்டெப் 4ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா
ரிமைனிங் அதெல்லாமே என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணுங்கிறாங்க. இதெல்லாமே நம்ம ஒரு பர்டிகுலர் வேல்யூவால் எவ்வளோ வேல்யூ சீல்டு பண்ணுதோ அதால் மல்டிபிள் பண்ணிட்டோம். மல்டிபிள் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை எல்லாமே ஆட் பண்ணிக்கணுங்கிறாங்க. ஆட் பண்ணிவிட்டு அட்டாமிக் நம்பரால் மைனஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கால்குலேட் பண்ணணும். எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 4s எலக்ட்ரான் அண்ட் 3d எலக்ட்ரான் இன் ஸ்கேண்டியம். அதாவது ஸ்கேண்டியத்தில் இருக்க 4s எலக்ட்ரானுக்கும் 3d எலக்ட்ரானும் கால்குலேட் பண்ணணும். அட்டன் டைமில் 4sக்கும் 3dக்கும் கால்குலேட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு 4s கால்குலேட் பண்ணிட்டு அடுத்து 3dக்கு கால்குலேட் பண்ணலாம். ஓகே, சிம்பிள். ஆல்ரெடி ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துருக்கோம். அதை யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் சம்மு பார்க்க போகிறோம். அப்போ அந்த எக்ஸாம்பிள் சம் பார்த்தோம்னா என்ன ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டெப்பு யூஸ் பண்ணி நம்ம இங்கே அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கேண்டியத்தில் இருக்க 3dக்கும் 4sக்கும் கால்குலேட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அட்டாமிக் நம்பர், அதாவது எலக்ட்ரானிக் ஸ்டெப் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ரைட் பண்ணணும். 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d1. இதுதான் இதனுடைய கான்ஃபிகரேஷன். ரீஅரேஞ்ச் பண்ணணும்னா எஸ் அதாவது 3ல் இருக்கிறதெல்லாம் ஒன்றா எடுத்து எழுதணும். 4ல் என்ன இருக்கோ அதெல்லாம் ஒரு ஒன் சைடு எழுதணும். p ஆர்பிட்டால் இருக்கிறது, அதாவது sp செகண்ட் செல்லில் தான் s ஆர்பிட்டால் p ஆர்பிட்டால் ரெண்டும் இருக்குது, அதை ஒன்றா எடுத்துக்கிங்க கம்பைன். அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் செல்லில் தான் d ஆர்பிட்டால் ஸ்டார்ட் ஆகுது. s ஆர்பிட்டால் p ஆர்பிட்டால் d ஆர்பிட்டால் இதெல்லாமே என்ன பண்ணுங்கள், ஒன்றா கம்பைனிங் வர மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிங்க. எழுதிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கிட்டோம். 1s2ல் இருக்குது. அடுத்து sp கம்பைன் பண்ணி எழுதணும்னு சொல்லியிருக்கேன். sp கம்பைன் பண்ணால் 8 எலக்ட்ரான் இருக்குது. அடுத்து தேர்ட் செல்லில் தான் d ஆர்பிட்டால் ஸ்டார்ட் ஆகுது. அந்த d இந்த மாதிரி sp மட்டும்தான் குரூப்பிங் பண்ணிக்கணும், ரிமைனிங் செப்பரேட்டாக தான் எழுதணும். அது ஒரே ரேஞ்சில் வர மாதிரி எழுதியாச்சு. அடுத்து 4s கான்ஃபிகரேஷன் ரைட் பண்ணியாச்சு. அடுத்து பார்க்கலாம் எந்த எலக்ட்ரான், அதாவது எந்த ஆர்பிட்டாலில் இருக்க எலக்ட்ரானுக்கு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. 4s 3d. இப்போ 4s தான் கால்குலேட் பண்ண போகிறோம். 4s ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அதுக்கு என்னது, என்னங்கிற சிம்பிள் டினோட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, அது ஐடென்டிஃபை பண்ணதுக்கு ரைட் சைடில் என்ன இருந்தாலும் எடுத்துக்க மாட்டோம். லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஐடென்டிஃபை பண்ணது. இதுக்கு லெஃப்ட் சைடு, அதாவது தேர்ட் செல்லில் என்னவா கன்சிடர் பண்ணிக்கணும், n-1. n நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது n-1. n-1ங்கிறது தேர்ட் செல். அடுத்து செகண்ட் செல்லில் என்னவா கன்சிடர் பண்ணிக்கணும், n-2. தேர்ட் செல் n-3. இந்த மாதிரி கன்சிடர் பண்ணி நம்ம ரைட் பண்ணிட்டோம். ஓகே, கால்குலேஷனுக்கு போகலாம். எண்ணில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது, எண்ணில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது ஐடென்டிஃபை பண்ணதில் 2 எலக்ட்ரான் இருக்குது. ஓகே, நம்ம எப்பயுமே என்ன ரூல்ஸ் அப்படின்னா எந்த எலக்ட்ரான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோமோ அதில் ஒரு எலக்ட்ரானை நம்ம என்ன பண்ணிடணும், மைனஸ் பண்ணிடணும். ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணிடணும், மைனஸ் பண்ணிடுவோம். f ஆர்பிட்டால் d ஆர்பிட்டால் எதில் இருந்தாலுமே ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் 3 எலக்ட்ரான் இருந்தால் 2 தான் எடுத்துக்கணும், 4 எலக்ட்ரான்னா 3 தான் எடுத்துக்கணும். இங்கே 4sல 2 எலக்ட்ரான். ஏன்னா லாஸ்ட் 1 அப்படிங்கிறது எதுவுமே என்ன பண்ணல, சீல்டு பண்ணலை. லாஸ்ட்டாக இருக்கிறது எதையுமே என்ன பண்ணல, சீல்டு பண்ணலை. அதனால தான் என்ன பண்ணிக்கிறோம், நம்ம ஒரு எலக்ட்ரான் லாஸ்ட்டாக இருக்கிறத விட்டுட்டு எழுதுகிறோம். ஓகேங்களா, அப்போ ஃபஸ்ட்டு என்னங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த குரூப். என்ன எவ்வளோ எலக்ட்ரான், 1. 4sல ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு 2 லாஸ்ட்டை விட்டுருவோம். லாஸ்ட் அப்படிங்கிறது எதையுமே என்ன பண்ணல, சீல்டு பண்ணலை. அதனால் 1 விட்டுரும். ஓகேங்களா, அப்போ என்னங்கிற இடத்துல எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது, 1. ஓகே, என்ன சொல்லியிருக்கோம், s ஆர்பிட்டால் p ஆர்பிட்டால் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அந்த என்னன்னு எப்படி என்ன கன்சிடர் பண்ணிக்கிறோமோ அந்த வந்து எந்த வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், 0.35. 4s இந்த இடத்துல இருக்குது. 1sக்கு மட்டும்தான் 0.30 எக்ஸெப்ஷன் பார்த்தோம். சரிங்களா, இங்கே 4s தான் இருக்குது. அதனால் n வேல்யூ எதுக்காக இருந்தாலுமே 0.35. ஓகேங்களா, நெக்ஸ்ட் n-1ல் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது, n-1ல் பாருங்கள் 8 9 எலக்ட்ரான் இருக்குது. ஓகேவா, 9. அதாவது s ஆர்பிட்டால் p ஆர்பிட்டாலுக்கு தான் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கால்குலேட் பண்ணுறோம். அதனால் n-1னா என்ன வேல்யூ பார்த்தோம், 0.85 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 7.65. ஓகே, s ஆர்பிட்டால் p ஆர்பிட்டால் ரூல்ஸே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கிறது n-2 n-3 n-4 எல்லாமே
எல்லா எலக்ட்ரானையும் 1 மல்டிபிள் பண்ணிக்கணும். ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 8 இங்கே ஒரு 2 10 இருக்குது. 10 × 1 10. இப்போ என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இந்த வேல்யூ எல்லாமே என்ன பண்ணிக்கணும் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஆட் பண்ணிட்டோம்னா 18 வருது. அப்போ எஸ்ஸோட வேல்யூ ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் வேல்யூ 18 வருது. அப்போ இந்த 18 எஸ்ஸோட வேல்யூ அப்படியே வச்சுக்கூடாது. ஃபார்முலா இசட் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஈக்குவல் டு இசட் மைனஸ் எஸ். இசட் அப்படிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அட்டாமிக் நம்பர். இப்போ ஸ்கேண்டியத்தோட அட்டாமிக் நம்பர் 21 மைனஸ் எஸ்ஸோட வேல்யூ 18 அப்போ 3. அப்போ எந்த அளவுக்கு எஃபெக்டிவ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 3. இதை பேஸ் பண்ணி 1 மார்க்கில் சம் கூட கேட்கலாம், நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ எஸ்ஆர்பிட்டால் பிஆர்பிட்டால் பேஸ் பண்ணி ஒரு மாடல் பார்த்துட்டோம். அடுத்து டி அண்ட் எஃப்ஐ பேஸ் பண்ணி ஒரு மாடல் பார்க்கலாம். இப்போ டிஆர்பிட்டால் பார்க்க போகிறோம். எஃப்ஆர்பிட்டாலும் இதே மாதிரி தான். மேலே எஸ்ஆர்பிட்டால் என்ன எப்படி பார்த்தோமோ அதே தான் பிஆர்பிட்டாலுக்கும் ரூல்ஸு. இங்கே டிஆர்பிட்டால் என்ன பார்க்குறோமோ அதே தான் எஃப்ஆர்பிட்டாலுக்கும். ஓகே, இங்கே வந்து டிஆர்பிட்டால் கால்குலேட் பண்ணுறான். சேம் ஆட்டம் ஸ்கேண்டியம் அட்டாமிக் நம்பர், அதாவது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ரைட் பண்ணியாச்சு. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ரைட் பண்ணிவிட்டு ரீஅரேஞ்ச் பண்ணிக்கணும். ரீஅரேஞ்ச் பண்ணியாச்சு. இங்கே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆர்பிட்டால் கால்குலேட் எந்த ஆர்பிட்டாலில் இருக்குது எலக்ட்ரானிக் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க 3D. ஓகேங்களா, அதை என்னன்னு நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. எப்பயுமே செலக்ட் பண்ணதுக்கு ரைட் சைடு இருக்கிறது என்ன தான் இருந்தாலுமே எடுத்துக்க மாட்டோம், இதுதான் ரூலே. அப்போ லெஃப்ட் சைட் பார்க்கணும். லெஃப்ட் சைட் பார்க்கும்போது n-1 n-2 n-3 இருக்குது. ஓகேங்களா, அப்போ எடுத்துகிட்டு இந்த மாதிரி அப்போ எண்ணில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது 1. எப்பயுமே என்ன சொல்லியிருக்கோம் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கும் 1 நம்ம விட்டுட்டு ரைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ 1ஐயும் விட்டுறணும் 0. அதனால் எண்ணுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க 0. அப்போ எண்ணுங்கிறது எங்கே ஐடென்டிஃபை பண்ணாலுமே என்ன வேல்யூ ஃபிக்ஸ்டு எக்ஸப்ட் 1s, ரிமைனிங் எல்லாமே 0.35 தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இங்கே டி அண்ட் எஃப்க்கு மட்டும் என்ன ரூல்ஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் n-1 n-2 n-3 ரிமைனிங் எல்லாமே 1ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 8 16 to 18 இருக்குது. 1ஆல் மல்டிபிள் பண்ணி 18. இப்போ எவ்வளோ வேல்யூ 18. அப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். இசட் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஈக்குவல் டு இசட் மைனஸ் எஸ் அட்டாமிக் நம்பர் 21 மைனஸ் 18 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3. இதே மாதிரி மாடல் பேஸ் பண்ணி தான் ரிமைனிங் எல்லாமே. அப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். மறுபடியும் என்னென்ன ஸ்டெப் சொல்லியிருக்காங்கன்னு ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டெப் 1 எந்த ஆட்டம் கொடுத்துருக்காங்களோ அதோட எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் ரைட் பண்ணிவிட்டு ரீஅரேஞ்ச் பண்ணணும். எஸ்ஆர்பிட்டால் பிஆர்பிட்டால் மட்டும் கம்பைனிங்கில் எழுதணும், ரிமைனிங்லாம் செப்பரேட்டாக எழுதணும். ஓகே, ஸ்டெப் 2ல் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த குரூப்பில் இருக்க எலக்ட்ரானுக்கு நம்ம எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கால்குலேட் பண்ண போகிறோமோ அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு என்ன சிம்பிள் டினோட் பண்ணணும் என்னங்கிற சிம்பிள் டினோட் பண்ணணும்னு பார்த்தோம். அப்போ எதை வந்து என்னன்னு நம்ம டினோட் பண்ணியிருக்கோமோ அதை வந்து ஃபிக்ஸ்டாக 0.35ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். 1s ஆர்பிட்டாலுக்கு மட்டும் 0.30 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, ஸ்டெப் 3 அதாவது எஸ்ஆர்பிட்டால் பிஆர்பிட்டால் வந்து எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரிமைனிங் இருக்கிறது n-1 n-2 n-3 n-1 0.85 ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் 1ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும்னு பார்த்தோம். ஓகே, சப்போஸ் டி அண்ட் எஃப்ஆ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு என்னன்னு எடுத்துகிட்டு ரிமைனிங் லெஃப்ட் சைடு இருக்கிறது எல்லாமே 1ஆல். அப்போ ரெண்டுக்கும் உள்ள என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி அதாவது எஸ்ஆர்பிட்டால் பிஆர்பிட்டால் இருக்க எலக்ட்ரானுக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னா லெஃப்ட் சைடு இருக்கிறது அதுக்கு பிஃபோராக இருக்கிறது என்னது n-1 என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். எஸ்ஆர்பிட்டாலோ பிஆர்பிட்டாலோ அதுக்கு பிஃபோராக n-1 இருக்கும், அது 0.85. ஆனால் டி அண்ட் எஃப்பில் என்னங்கிற ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அதை 0.35ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு ரிமைனிங் n-1 n-2 n-3 எல்லாமே 1ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். இதுதான் இதனுடைய ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் நமக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். இந்த எவால்வேட் டிவர் செல்ஃப்லேருந்து இப்போ அலுமினியம் அண்டு குளோரினுக்கு நம்ம 3p எலக்ட்ரானில் இருக்க எலக்ட்ரானுக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கால்குலேட் பண்ணணும். எல்லாமே ஃபஸ்ட்டு பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3pயா ஓகே 3pயில் இருக்க எலக்ட்ரான் அப்படியே போட்டு 0.35ஆல் மல்டிபிள் பண்ணிடுவீங்க. எல்லாருமே பண்ணுற மிஸ்டேக் இது தான். ஆனால் என்ன ரூல்ஸில் என்ன சொல்லியிருக்கோம் 3pயில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கோ 1 மைனஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் எடுத்து எழுதுங்க. அந்த மிஸ்டேக் ரூல்ஸை என்னென்ன ரூல்ஸ் சொல்லியிருக்கோமோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி அப்ளை பண்ணணும். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எதை செலக்ட் பண்ணுறோமோ எதை ஐடென்டிஃபை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதில் லாஸ்ட்டில் இருக்க எலக்ட்ரான் எதையுமே சீல்டு பண்ணுறதில்ல, அதனால் 1 மைனஸ் பண்ணிடணும். சப்போஸ் 3p 1ஆ இருந்தாலுமே 1 விட்டுறணும், அந்த 1ஐயும் விட்டுறணும்.
ஓகேங்களா. அப்போ இந்த ரூல்ஸு ஸ்டெப் பை ஸ்டெப்பு நம்ம இந்த சம்மு வந்து அப்ளை பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன எப்படி போகணும்னு போடணும். நமக்கு தெரியும் அப்படின்னு ஒரு ஃபாஸ்ட்டாக போட்டு தப்பாக எழுதிடக்கூடாது. ஓகேங்களா. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அலுமினியத்துக்கும் குளோரினுக்கும் கால்குலேட் பண்ணணும். அலுமினியம் குளோரின் அட்டாமிக் நம்பர் என்ன, எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் ரைட் பண்ணுங்கள், ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள், எதை கம்பைனிங்கில் எழுதணும், எதை செப்பரேட்டாக எழுதணும், என்ன ஆர்பிட்டால் கேட்குறாங்க, எந்த ஆர்பிட்டால் கேட்டால் என்ன ரூல்ஸு, அதை ஃபாலோ பண்ணி ஈஸியாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரிமைனிங் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கன்டினியூ பண்ணலாம். இந்த ஹோம்ஒர்க்கை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.